உழைப்போர் இயக்கம் எல்டியூசி ஏஐசிசி சார்பில் கடந்த 3 நாட்களாக உழைப்போர் இயக்க சார்பில் பணி இயந்திர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, சம்பளத்துடன் கூடிய வார விடுப்பு, கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாளாக போராடிட்டு இருக்கோம். 3 நாளாக கைது பண்ணிட்டு இருக்காங்க. இதில் காவல்துறையினர் வீடு போய் மிரட்டுறதும், அப்புறம் அன்யூனிஃபார்மில் தொழிலாளிகளை அடிக்கிறதும், இந்த சம்பவங்கள்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4வது நாட்களாக இருக்கும்போது அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை துவக்க கட்டமாக நடத்தலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆணையர் அவர்கள், மதிப்பிற்குரிய சமீரான் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை என்பது முதல் கட்ட துவக்க கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் வரவேற்கிறோம். முதல் கட்டமாக இது நடந்திருக்கு. நாங்கள் குறிப்பாக எங்களோட கோரிக்கை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை, இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கடிதங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 100 நாளாக வச்சிருக்கோம். திடீர்னு நாங்கள் வைக்கல. இப்போ அதை ஒட்டி இன்னைக்கு கமிஷனர் எங்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க. எங்களோட 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. துவக்க கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த துவக்க கட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே 1400 பேர் வேலைக்கு எடுக்கிறோன்னு கோர்ட்டு தீர்ப்பில் ஒத்துருந்தாங்க. அதில் ஒரு 13 பேர் வேலைக்கு எடுக்காமல் இருக்காங்க. அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தொழிலாளிங்க எல்லாமே வருகை பதிவேடுன்னு ஒன்று இருக்கு. அவர்களுக்கு வார விடுமுறை, தேசிய விடுமுறை, மற்ற விடுப்பு எதுவுமே கிடையாது. இந்த ஃபேஸ் ஆப்னு ஒன்று கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. அதை அந்த முறை இல்லாமல் வருகை பதிவேட்டில் நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகப்பேறு விடுப்புக்கு இங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகள்லாம் நாங்கள் இங்கேருந்து பரிந்துரை அனுப்புகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவர் தரப்பில் என்ன முடியுமோ அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. எங்களுடைய சங்க பெரும்பான்மை கொண்ட போராடக்கூடிய உழைப்போர் இயக்கத்துக்கு அலுவலகம் தருவது உட்பட இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்களோட முக்கிய கோரிக்கையான பணி இயந்திரம் பற்றி முடிவெடுப்பதற்கோ, மகப்பேறு விடுப்பு கொடுத்து முடிவெடுப்பதற்கோ, குறிப்பாக 761 ரூபாயிலிருந்து கலெக்டர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய கலெக்டர் ரேட் ஆஃப் வேஜஸ், ஸ்வீப்பருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இன்னைக்கு 832 ரூபாய். இது எல்லாமே அரசாங்கம் தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கமிஷனர் அவர்கள் தரப்புலேருந்து சொல்லப்படுது. நாங்கள் என்ன இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி முன் வைக்கிறோம்னா, நாங்கள் ஒரு பெரிய கையெழுத்து நடத்தியிருக்கோம். லட்சக்கணக்கான கையெழுத்து போட்டிருக்காங்க. இதில் சிபிஎம் மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் அவர் கையெழுத்து போட்டிருக்காங்க. சிபிஐனுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் கையெழுத்து போட்டிருக்காங்க. சிபிஎம் மாநில செயலாளர் ஆசை தம்பி கையெழுத்து போட்டிருக்காங்க. பல பேர்ட்டு நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம். இந்த கையெழுத்து படிவத்தை முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க அரசாணையில் 62 படி சம்பளம் வழங்கணும், பணி இயந்திரம் கொடுக்கணுன்றதும் எங்கள் கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை. இது கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறையை அவர்கள் எடுக்கவில்லை. இப்போ இங்கேருந்து நான் தகவலை பரிமாறுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் தரப்புல பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர, அரசு தரப்புலேருந்து இதுவரை எங்களோடு யாரும் அபிஷியலாக பேச்சுவார்த்தை நடத்தலை. ஒன்று சொல்றாங்க, முதல்வரை பார்க்கறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னா, முதலமைச்சர் தான் இந்த நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அமைச்சரும் அவர் தான், சிஎம்ஓ அவர் தான். நாங்கள் யாரை பார்க்கறது? அமைச்சர் சொல்லி நாங்கள் பார்க்க மாட்டோம் சொன்னால் அது வேற. சிஎம்ஓ அவர், அமைச்சர் அவர், எதுக்கு அப்போ எத்தனை பதவி? அப்போ அவர் என்ன பண்ணலாம்? ஓகே, வேற ஒருத்தர் நாங்கள் துறைக்கு நியமிச்சிட்டோம், அவரை பாருங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு பென்ஸ் கார் வச்சிருக்கவங்க, ஆடி கார் வச்சிருக்கவங்க, ஒரு 4-5 கார் வச்சிருக்கவங்க, டிஃபெண்டர் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் கார் இல்லைன்னு ஒரு கோரிக்கை வச்சு கார் கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுத்து அடுத்த நாளே மகேந்திரா கார் கம்பெனி நிற்குது. நாங்கள் வாய்க்கிலேயே 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னால், எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய். எந்த உதவியாளருக்கு 25,000 ரூபாய் இருந்தால் தான் மாதம் தேவைப்படும் நினைக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர்கள், மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில் செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை ஆள்றவங்க, நோய் நொடியை வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? சரி, நீங்க முடியாது சொன்னா 832 ரூபா ஒரு கலெக்டர் ஒரு சம்பளத்தை அறிவிச்சிருக்காரு. இந்த சம்பளம் கொடுக்கறது கூட உங்களுக்கு ஏன் மனசு இல்லை? எம்எல்ஏ பத்தி யோசிக்க தோணுது உங்களுக்கு. ஒருத்தர் நான் ஆட்டோவில் வரேன், மற்றதுல வரேன் சொன்னா யோசிக்க தோணுது. அவர் கார் வச்சிருக்காரு, அவர் பிரமாண வாக்குமூலத்துல எல்லாரும் கார் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கார் ரொம்ப கரிசனமா யோசிக்கிறாங்க. ஏன் சாதாரண ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்க என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுடைய கோரிக்கையில சம்பளம். அப்புறம் அரசு ஊழியர் அவர்களுக்கு 3வது குழந்தைக்கு 1.5 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் லீவா சம்பளத்தோட. தப்பு இல்லை. மகளிர் கொடுத்தா தப்பு இல்லை, அரசு ஊழியர் கொடுத்தா தப்பு இல்லை. எங்க தூய்மை பணியாளருக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா,
கார்பரேஷன்ல வேலை செய்யற உங்களுக்கு, நீங்களாம் சுய உதவி தொழிலாளி, உங்களுக்கு மகப்பேறு எடுப்பு கிடையாது. அப்ப இதுல வேலை செய்யறவங்கலாம் உங்களுக்கு விலங்கினமா தெரியணுமா, ஆடு மாடா கொத்தடிமையா? இந்த பெண்கள்லாம் குழந்தை பெற்றுக்க கூடாதா? குழந்தை பெற்றுக்கூடிய மகப்பேறு எடுப்பு கேட்க கூடாதா? எங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா? இதுல வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே பூர்வகுடி மக்கள், அருந்ததி, ஆதி திராவிட, அனைத்து சாதி. இதுல ஃபிஷர்மேன் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க, ஏழை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்க கூடாதா? 3வது குழந்தைக்கே 1 வருஷம் இருக்கும்போது முதல் குழந்தை கூட இந்த ஜனங்களுக்கு தேவைப்படாதா? அப்ப எங்களுக்கு மகப்பேறு எடுப்பு என்பதை அரசாங்கம் அறிவிச்சே தீரணும். 832 ரூபாய் கலெக்டர் ரேட் ஆஃப் வேஜஸ் அறிவிக்கணும். குறிப்பாக பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை அறிவிக்கணும். அப்புறம் இன்னொன்னு, வார விடுமுறை சம்பளத்தோட சார் 365 நாள் வேலை சார். எவ்வளவு கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு நாள் கூட லீவு கிடையாது, சம்பளத்தோட லீவு கிடையாது. நீ அடிபட்டு காலில் வந்து அந்த பிஓவி வண்டி ஊழ்ந்தாலோ, குப்பையல்ற வண்டி ஊழ்ந்தாலோ, போற இடத்துல அடிபட்டாலோ, பாட்டிலோடு குத்தினாலோ, இல்ல பிரச்சனை ஏற்பட்டாலோ, நாய் கடிச்சாலோ, எது நடந்தாலுமே, மாடு முட்டினாலோ இவங்களுக்கு லீவு கிடையாது, சம்பளத்தோட கூடிய விடுப்பு கிடையாது. நீ வேலைக்கு வரனா வேலைக்கு வரல. இப்போ உடம்பு சரியில்லாம போச்சுன்னா கூட, இந்த குப்பையெல்லாம் நோய் வந்து உடம்பு சரி 6 மாசம் 1 மாசம் வெளியே இருந்தா கூட இவர்களுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான சலுகைகளும் கிடையாது. இவர்கள் மனிதர்களாகவே கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது யாருமே. அப்ப வார விடுப்பு நீங்க கொடுக்கணும்ன்ற கோரிக்கை எங்களுக்கு முக்கியமானது. இதுல அரசாங்கம் தீர்வுகள் சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்புறம் சாப்பாடுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதை நாங்கள் யாருக்கும் கேட்கவே இல்லை. போன ஆட்சியிலே கூட சாப்பாடுன்னு அறிவிச்சாங்க. கரப்பாம்பூச்சி இருக்கு, பல்லி இருக்கு, புழு பூச்சி இருக்கு, கெட்டு போன மாதிரி சாப்பாடு இருக்கு. எல்லாரும் வேணான்னு சொல்லியாச்சு. வேணான்னு சொன்னாலும் திரும்பி திரும்பி சாப்பாடு போறாங்க. ஏதோ பயங்கர விருந்து கொடுக்குற மாதிரி. தொழிலாளிங்க வேணான்றாங்க. பசியில் உள்ள ஜனம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனா எங்களுக்கு வேணாம், எங்களை அவமானப்படுத்துறீங்க, உணவு படி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இங்க இந்த அரசாங்கத்தை எழுதி அமைச்சோன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் வரல. அந்த வேண்டான்னு சொல்ற சாப்பாடு, யாரோ கான்ட்ராக்ட் லாபத்துக்காக அறிவிச்ச சாப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுக்கும், உணவு படி கொடுக்கறதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே இன்னைக்கு ஒத்துக்கிட்டதும் வழங்குறதுக்கு இல்லை. இப்ப இந்த அரசாங்கம் எங்களுக்கு X3 தேர்தல் வாக்குறுதியின் படி பணி இயந்திரம் என்பதை வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு என்பதை வழங்க வேண்டும், வார விடுமுறை என்பதை வழங்க வேண்டும், 832 ரூபாய் வழங்கணும், கழிப்பறை ஓய்வறை வசதி என்பது செப்டம்பர் 15க்குள்ள நிறைவேற்றி தரதா கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன கொடுமைன்னா, டெம்பரவரி பாத்ரூம் கூட இல்ல. சரி, அவர் செய்யறேன்னு சொல்றாரு. போன ஆட்சியில 40க்கு மேல ரெடி பண்ணிட்டோம் சொன்னாங்க. செய்யறேன்னு சொல்றாரு. செப்டம்பர் சார், சிறுநீர் கழிக்கிறது ரோட்ல போறாங்க சார். யாரா வீட்டுல கேட்டா விட மாட்டாங்க சார். குப்பை நாத்தடிக்குது, வேற நாத்தடிக்குது, உங்க ஜனங்களை உள்ள சேர்க்க மாட்டா, வீட்டுல எல்லா வீட்லையும் அலோவ் பண்றது சார். அப்ப ஜனங்க ஏதாவது கடையில கிடைக்குமா, ரோட்ல கிடைக்கணுமா, பப்ளிக் பாத்ரூம் போகணுமா? ஏன் மாதவிலக்கு நாள் கூட பெண்கள் போய் எங்க போய் நிப்பாங்க? திடீர்னு அவசரம்னா கூட என்ன பண்ணுவாங்க? போய் ஒரு 10 இடத்து தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பாங்களா? ஒரு கழிப்பறை தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை வேணும்ன்றது பெண் தூய்மை பணி அத்தியாவசியமான கோரிக்கைன்னு கூட அரசாங்கத்துக்கு தெரியலையா? இப்போ நீங்க திங்கட்கிழமை சட்டப்பேரவை நகராட்சி நிர்வாகத்துறை பத்தி மானிய கோரிக்கையை பேசத்துக்கு இருக்கு. தூய்மை பணியாளர் பத்தி பேசணும். மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி எல்லா தொழிலாளர் பத்தி பேசணும். பெரிய மாபெரும் திருட்டு நடக்குது. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கூட ஊராட்சியில் வேலை செய்யறவங்களுக்கு பெருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் 3000 ரூபாய், ஊராட்சியில 12841 ரூபாய் பதிலாக 6000 ரூபாய் சம்பள திருட்டு நடக்குது சார். கொடுமையான சம்பள திருட்டு நடக்குது. நீங்க வந்து ஆவடி தாம்பரம் மாநகராட்சி போனா 12000 ரூபாய் சம்பளம், 19000 கொடுக்கணும். இந்த யார் கேள்வி கேட்பா? அந்த மக்களுக்கு எதிர்கட்சியோ மற்றதோ ஆளுங்கட்சியோ மற்றதோ யார் கேட்க வேணாமா? ஜனங்களுக்காக, தூய்மை பணியாளருக்காக யார் கேட்பாங்க? சம்பள திருட்ட செய்யறது யார்? செய்யறது ஊராட்சி நிர்வாகம், பேரூராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம். இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்றவங்க எங்க வைக்கணும்? ஒரு மாசத்துக்கு 10000 சம்பளத்தை குறைச்சு கொடுத்தா, 8000 சம்பளத்தை குறைச்சு கொடுத்தா, 6000 ரூபாய் சம்பளத்தை குறைச்சா எங்க வைக்கணும்? அவங்கலாம் 6000 ரூபாய் கொடுத்து யாரா வாழ முடியுமா சார்? 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாழ முடியுமா சார்? ஒரு பகுத்தறிவு என்பது வேணாமா? பெரியாருடைய அம்பேத்கருடைய கொள்கை நீங்க பின்பற்றுவோம் என்று சொன்னால் பகுத்தறிவு வேணாமா? அப்புறம் இன்னைக்கும் போராட்டம் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். எங்களை முதலமைச்சர் சந்திக்கணும். நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம், மதிப்பு கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல. நீ கமிஷனர் பேசியிருக்காரு, அதை நாங்க வரவேற்கிறோம், துவக்க கட்டமா அதை எடுத்துக்கிறோம். நாளைக்கு பேசுறதுக்கு யார் கூட பேச நாங்க ரெடியா இருக்கோம். அதுக்காக போராட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இல்ல. முதல்வர் சந்திக்கணும், பணி இயந்திரம், மகப்பேறு 832 அந்த கோரிக்கை தொடரும். நீங்க எங்களை சாதாரணமா ஏதோ பெருக்கிற ஜனங்க தானே, குப்பை எழுற ஜனங்க தானே, குப்பை மாதிரி நீங்க நடத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்க 184 நாள் போராடினவங்க, கூவத்திலையும் கடல்லையும் மற்றதுல இறங்கி போராடினவங்க. எங்களுக்கு போராட்டம்ன்றது எங்களுக்கு அம்பேத்கர் சொல்லி கொடுத்திருக்காரு, மார்க்ஸ் சொல்லி கொடுத்திருக்காரு, பகத்சிங் சொல்லி கொடுத்திருக்காரு, பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரு. நான் களத்தை நிற்போம். இன்றும்
மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய தமிழ்நாடு முதல்வர் அலுவலகத்தில் முற்றுகை நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்களை சந்திங்க முதல்வரே அப்படின்னு நியாயம் கேட்கும் போராட்டம் நடக்கும். நீங்க நடக்கும். நாளை சட்டமன்றம் நடக்கும். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரம்பூர் மதியம் நடக்கும். இன்னைக்கு மதியம் நடக்கும், போராட்டம் நடக்கும். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. நாளைக்கும் நாங்க யாரு, எங்க கோரிக்கை என்ன அப்படின்றத முதல்வருக்கு எந்த விதத்துல எடுத்துட்டு போவோமோ எடுத்துட்டு போவோம். நாங்க வழியிலேருந்து இருக்கோம். 20 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கம்மி, மகப்பேரோட பிள்ளை, எம்எல்ஏக்கு உள்ள சலுகை, மற்றது இந்த வழியிலேருந்து கஷ்டத்துலேருந்து போராடுறோம். வேற தனிப்பட்ட நோக்கம்லாம் கிடையாது. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறணும், அரசாங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்தணும், முதல்வர் சந்திக்கணும். ஏன் உங்களால் எவ்வளோ சினிமாக்காரங்களை சந்திக்க முடியுது, வேற வேற நபர்களை சந்திக்க முடியுது, எல்லாரையும் பார்க்க முடியுது. ஏன் எங்க சங்கம் என்ன உங்களுக்கு பிரச்சனைக்குரிய சங்கமா? நான் கடந்த முறை போராடினாலும் நீங்க பார்க்க வேணாம் நீங்க நினைக்கிறீங்களா? எங்களை நீங்க சந்திக்கணும். சந்திச்சு எங்களுடைய நாங்க வாங்கியிருக்கக்கூடிய கையெழுத்து படிவத்தை நீங்க வாங்கணும். வாங்கி நியாயமான பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். நாளையும் இந்த போராட்டம் நடக்கும். நீங்கள் ஒரு வேளை தீர்வு காண மாட்டேன் என்று சொன்னீர்கள் என்றால் செப்டம்பர் 8 வரை உழைப்பொருமை போராட்டம் நடத்தும், சட்டமன்றம் கூடுற வரைக்கும். அதன் பிறகும் நீங்கள் நடத்த மாட்டேன்னு சொன்னால் அது 100 நாளா 200 நாளா 1 வருஷமானதை அரசாங்கம் முடிவு பண்ணிட்டோம். எங்க பெண் தூய்மை பணியாளர்கள், எங்க சங்கம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். ரெண்டாவது, முன்னாள்லேருந்தே போலீஸ்காரங்க தொந்தரவு பண்ணாங்க. வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுறது, மிரட்டுறது ஆரம்பிச்சாங்க. நேற்று அன்யூனிஃபார்மில் போட்டு தொழிலாளி அடிக்கிறது செஞ்சாங்க. அதுவும் பெண் தூய்மை பணியாளர்கிட்ட ஆண் தூய்மை பணியாளர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அன்யூனிஃபார்ம் இது ரொம்ப ஆபத்தானது. பெண் தூய்மை பணியாளர்கள் பெண்கள் காவல்துறையிலேருந்து வரலாம். அன்யூனிஃபார்மில் ஒரு ஆணை இறக்கி அந்த இடத்துல அடிக்கிறதுன்னு வைக்கிறாங்கன்னா காவல்துறை என்ன மனநிலையிலேருந்து நீங்கள் நடத்துறீங்க? பெண்கள் மீது அப்படி ஏதாவது கை வைக்கிறீங்கன்னு நீ சொன்னா அன்யூனிஃபார்ம் அந்த பெண்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. அந்த அப்படி ஒரு ஏதாவது ஆண் காவலர் உள்ள நுழைஞ்சு அன்யூனிஃபார்ம்லேயே மற்றதுல இல்லை யூனிஃபார்ம்லேயே பெண் தூய்மை பணியாளர்கிட்ட நீங்கள் ஏதாவது இடத்த தப்பாக நடந்துக்கிட்டீங்க சொன்னால் அது பெண் தூய்மை பணியாளர் அவர்கள் பாதுகாப்புக்காக என்ன செய்யணுமோ செய்வார். எங்கள் கோரிக்கை, எங்கள் போராட்டம், உழைப்பொருமிக்க போராட்டம் முதல் சந்தித்து தீர்வு காணும் வரை தொடரும். நாளைக்கு போராட்டம் நாளைக்கு காலையில் அறிவிப்போம். ஆனால் நிச்சயமா அறிவிப்போம், நிச்சயமா நடக்கும். சட்டமன்றத்தில் பேச வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுவோம்.